ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கருப்பு எள்ளு சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த எள்ளு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதுலேயும் வெள்ளை எள்ளை விட கருப்பு எள்ளு ரொம்ப நல்லது. எள்ளுலேயே எள்ளு மிட்டாய் இதெல்லாம் செய்கிறாங்கல்ல, அதெல்லாம் ரெகுலராகவே நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் இந்த எள்ளு சட்னி செய்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் நான் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்து லைட்டாக வறுத்துக்கிறேன். லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கோங்க. கருகாத அளவுக்கு வறுத்துக்கோங்க. இதை அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவு இருந்தால் போதும். அதை சேர்த்துட்டு அப்படியே வறுத்துக்கோங்க. இதையும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க. வறுக்கும் போதே அது கூடவே கொஞ்சமாக கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதுவும் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் காரத்துக்கு ஏற்ப வரமிளகா சேர்த்துருக்கேன். இது 4 தான் எடுத்திருக்கேன். இந்த மிளகா கொஞ்சம் காரமாக இருக்கும். எள்ளு சட்னிக்கு கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். வரமிளகாய்க்கு அப்புறம் 10 பல்லளவு பூண்டு இதையும் சேர்த்து வறுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சில்லு அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை நான் இது கூட சேர்த்துட்டு அதை ரொம்ப வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் அரைக்க போகிறேன். அரைக்கிறது தான் இதில் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி நான் அம்மியில் தான் அரைக்க போகிறேன். எங்கள் வீட்டில் சின்ன வயசில் எள்ளு சட்னி அரைப்பாங்க. அந்த வீடே எள்ளு வாசனை தூக்கும். அதே மாதிரி எள்ளு சட்னி அதே டேஸ்ட்லேயே எனக்கு வரணும் அப்படிங்கிறக்காக நான் அம்மியில் தான் ட்ரை பண்ணுறேன். மிக்சியை நான் யூஸ் பண்ணலை. ரெகுலராகவே மிக்சியில் அரைச்சி போர் அடிக்குது. இன்றைக்கி ஒரு நாளைக்கு அம்மியில் அரைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எள்ளு சட்னி அம்மியிலேயே தான் அரைக்க போகிறேன். ஏன்னா அந்தளவுக்கு நைஸாக அரைக்கணும். அதே மாதிரி டேஸ்ட்டும் எனக்கு பக்காவாக வரணும் அப்படிங்கிறக்காக. இப்போ சட்னியை அரைச்சி முடிச்சிட்டேன். கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இது கூட அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். சூப்பரான எள்ளு சட்னி தயாராகிருச்சு. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.